பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இயேசு பிறப்பின் மகிமை, கிறிஸ்துவின் நற்செய்தி. லூக்கா 1:48 49. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அன்பான தினமும் இயேசு பங்காளர்களே, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், நிறைவான வாழ்த்துக்கள். இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், உங்கள் இல்லத்தை ஆளுகிறார். கிறிஸ்துவின் ஜெயக்கொடி உங்கள் வீட்டின் மேல் பறக்கிறது. ஆம், அது சிலுவையின் ஜெயக்கொடி, வெற்றி கொடி. ஹல்லேலூயா. தேவன் மனிதனோடு வைத்திருந்த அந்த அற்புத உறவை ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினாலே அந்த உறவை, அதிகாரத்தை பிசாசிற்கு தாரை வார்த்து விட்டார்கள். இதற்கு பரிகாரம் ஆதியாகமம் 3:15 தேவன் வைத்து விட்டார். மன உருக்கம் உடையவர். காலம் நிறைவேறின போது ஸ்திரீரிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கலாத்தியர் 4:5. தேவன் ஏன் இது உடனே செய்யவில்லை? இத்தனை 1000 வருடங்கள் காத்திருக்க வேண்டுமா என்ன? மனிதன் தன்னால் ஏதும் இயலாது. எதையாவது நற்கரிகள் செய்து தேவனிடம் கிட்டுச் சேரலாம் என்று முயன்று தோற்றான். இதற்கு காலத்தை கொடுத்தார், நிறைய காலத்தை கொடுத்தார். நம்முடைய நற்கரிகள், நம்முடைய நீதி நியாயம் எல்லாம் குப்பை என்கிறது வேதம். அவருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷங்கள் போல. நம்முடைய கால அளவு போல அல்ல அவருடையது கால அளவு. மீண்டும் தான் உண்டாக்கின மனுக்குலத்தை தம்மோடு இணைத்து கொள்ள பாவ நிவாரணம் ஆக வேண்டும். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22. இது பரலோகத்தின் தீர்ப்பு. இதை தேவனே நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. வேறு வழி இல்லை. அந்த இரத்தம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய இரத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அடமான வைத்ததை அதற்குண்டான விலைக்கிரயத்தை செலுத்தி ஒரு மனிதன்தான் மீட்க வேண்டும். ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் பாவம் ஆளுகைக்குள் வந்துவிட்டது. அதுக்கப்புறம் பாவம் செய்தார்களோ இல்லையோ, பாவத்தின் டேஸ்ட் அப்படியே மாறி மாறி வந்துவிட்டது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதினாலே எல்லா மனிதர்களும் பாவம் நீக்கப்பட்டு ஜீவன் ஆளுகைக்குள் வந்துவிட்டது. பாவமில்லாத ஒரு மனிதனின் பரிசுத்த இரத்தத்தை விலைக்கிரயமாக கொட்டி தேவனோடு ஒப்புரவாக்க தேவன் திட்டமிட்டிருந்தார். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்கள். இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதில் மையப்பகுதியான வார்த்தையே மாமிசமாகி இயேசு உலகத்தில் பிறந்தார். இப்போது நமக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. இயேசு உலகத்திற்கு ஒரு வேலையை, பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வந்தார். யோவான் 17 படியுங்கள். செய்து முடித்தார். பிதாவின் மகிமையின் வலது பார்சத்தில் அமர்ந்து இப்போது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஊழியம்? நமக்காக பரிந்து பேசும் ஊழியம். நாம் தவறு செய்யும் போது தமது இரத்தத்தை காண்பித்து நமக்காக வழக்காடுகிறார். இது என் பிள்ளை, இந்த இரத்தத்தை பாருங்கள், இந்த இரத்தத்தை நம்புகிறான், இரத்தத்தின் மூலமாக பாருங்கள் என்று. சகல ஆசீர்வாதங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சகல வல்லமை அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறார். இவரது பிறப்பின் நற்செய்தி என்ன? மீட்க வந்தார், மீட்டுக் கொண்டார் நம்மை. அந்தகாரத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, வறட்சியிலிருந்து, நோயிலிருந்து, சகலத்திலிருந்து விடுதலாக்கி கொண்டார். இது நாம் விசுவாசித்தோம். இயேசுவின் இரத்தம் மாத்திரமே நம்மை பிதாவிடம், தேவனிடம் கிட்டி சேர்த்தது. இப்பொழுது பிதாவோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம். இதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாழும்போது சகலமும் நமக்குரியதாகி விடுகிறது. தெய்வ குடும்பத்தில் நாம் ஒரு அங்கமாகி விட்டோம். நமக்கு ஒரே குடும்பம். லூக்கா 15:31 வாசியங்கள். அவருடையதெல்லாம் நம்முடையது. இது ஏதோ டிசம்பர் 25 ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிற பண்டிகை அல்ல, தினமும் கொண்டாடுகிற பண்டிகை. நாம் செய்வதெல்லாம் அத்துணை ஆசீர்வாதங்களுக்கு நான் உரியவன் என்று உரிமை கொண்டாடி, ஆவியானவர் துணை கொண்டு இதற்கு உரிமை கொண்டாடி எடுத்துக்கொண்டு வாழ்வதாகும். இயேசு ஒரு நோக்கத்தோடு பிறந்தார், வந்தார், நிறைவேற்றினார், நம்மை இணைத்து கொண்டார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. சரி, இன்றிலிருந்து நாம் இனி ஒருபோதும் நான் ஏந்தாம் பிறந்தேனோ என்றோ, நான் தனிமை என்றோ, எனக்கு உதவி செய்பவர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடாது. சொன்னால் இயேசுவை மறுதலிப்பதுக்கு போல ஆகும். நமக்கும் நம்முடைய பிறப்பிற்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசுவின்
இயேசு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தது போல நாமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தான் வந்திருக்கிறோம். நம்முடைய பிறப்பு ஒரு ஆக்சிடென்ட் அல்ல, முன் குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் நாம். ரோமர் 8:28-29. இயேசுவோடு இணைந்து பிதாவின் வேலையை செய்து முடிக்க வந்துள்ளோம். சிதறி இருக்கும் மனுக்குலத்தை இயேசுவோடு இணைந்து பிதாவிடம் கூட்டி சேர்க்க வேண்டும். இதான் நாம் ஒவ்வொருடைய மிஷன். இதற்குத்தான் குடும்பம், வேலை, பிசினஸ், இன்னும் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. நாம் தனியாக செயலாற்றுவது இல்லை. யோவான் 15:5. நாம் பிறந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டால் விசுவாச வாழ்க்கை அற்புதமாயிருக்கும். நமக்கு ப்ரொவிஷன் எல்லாம் மேலே இருந்து வருகிறது. நாம் அந்த உழைப்பை வைத்து பிழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உழைக்க வேண்டும். அதுக்கு பிதா கொடுத்திருக்கிறார். இயேசு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நமக்கு இந்த பூமியிலே வாழ தேவையான அனைத்தும் கொடுக்கப்படும். நம்முடைய வந்த நோக்கத்தை அறிந்திருந்தமையானால் இந்த உலக வாழ்வு உண்மை என்று அதற்காக பாடுபட்டு கொண்டிருந்தால் மாயையை பிடித்து கொண்டு நடப்பது போலாகும். அப்பொழுதுதான் கவலை, ஏமாற்றம், விரக்தி வருகிறது. நமது பிறப்பும் இயேசுவை போலவே உயர்ந்தது. அதை நினையுங்கள். தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவது நமது பிறப்பு. தேவனுடைய வேலையை செய்ய வந்திருக்கிறோம். அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். யோவான் 15:16. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய பிறந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் இயேசுவின் பிறந்த நாளோடு இணைத்து கொண்டாடலாம். இயேசுவோடும் பிதாவோடும் ஆவியானவோடு இணைந்து நாம் நமக்கு ஒரே குடும்பம், ஒரே நோக்கம், நமக்கு ப்ரொவிஷன் மேலே இருந்து வருகிறது. விசுவாசித்து வாழ்ந்து தேவனுக்கு மகிமையை நாம் செலுத்தலாம். சகலத்தையும் ஜெபிக்கலாம், சகலத்தையும் மீட்டுக்கொள்ளவும் சாபங்களை ஆசீர்வாதங்களாக மாற்றுவோமே. பிதாவே, உமது குமாரனை அனுப்பினீர், ஏற்றுக்கொண்டோம். இன்று சகல ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது நிறைவாய் வருவதாக. நாங்களும் எங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.